Ballerina Cappuccino. The real story of Ballerina Cappuccino ஓடிய இவரை பார்க்க போகிறோம். இவருக்கு மட்டும்தான் அந்த ரியல் ஸ்டோரி தெரியும். வாங்க போய் பார்க்கலாம். எங்கே போடாதீங்க. இது போனாரு காணப்பட்டாரு. இதுதானே இதாது. ஆமாம் சார், உங்களை தான் தேடி வந்திருக்கேன். எப்படி இருக்கீங்க? சரி, ஓகே. இப்படி இதான் சொல்கிறேன், பார்ப்போம். சார், பாலரினா கப்புச்சினோடைய ரியல் ஸ்டோரி சொல்லுங்க. வெயிட் பண்ணு. இவரோட ஃபேஸ் ரிவீல் வீடியோ வந்து நாளைக்கு வரும் காய்ஸ். வெயிட் பண்ணுங்க காய்ஸ். என்னை ஒரு செகண்டில் கூப்பிட்றான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து விட்டேன் திருப்பி. ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு ஃபேஸ் ரிவீல் வேணுன்னா ஒரு லைக் ஆச்சு தேடணும். ஓகே ஓகே சொல்லு. ஓகே சொல்லுது. அது வந்து ஒரு பொண்ணு வந்து பாலரினா நல்லா கட்டு. ஹலோ, ஹாய் காய்ஸ். ஒரு சின்ன விஷயம் ஏங்கண்ணா போய் கவனிச்சிட்டோம். பேக் டு சிறிய நேரம் காய்ஸ். கொசு தொலை. தேங்க்யூண்ணா உட்கார்ந்ததுக்கு, இங்கேயே உட்காந்துருந்ததுக்கு. இப்போ சொல்லலாம், சத்தமாக சொல்லலாம். ஒரு பொண்ணு நல்லா தெரிஞ்சுக்கலாம். பக்கத்தில் இருக்க பொண்ணு. Hello guys, my name is Veer Joshua. One day a girl was practicing the ballet as well. Another girl get jealous, so he put poison on his drink. He turned into bless. Hello guys, my name is Veer Joshua. இப்போ நாளைக்கு நாங்கள் ஃபேஸ் ரிவ்யூ பண்ண போகிறேன். ஆமாம், நாளைக்கு இவர் ஃபேஸ் ரிவ்யூ பண்ண போகிறாரு. இவரோட மூஞ்சை ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்கோங்க. இவர் மூஞ்சி உங்களுக்கு தெரியாது இந்த வாட்டி. நாளைக்கு வந்து நாங்கள் வந்து வீடியோ போடுவோம். ஓகே சொல்லுங்கள். இப்போ சொல்லுங்கள் ப்ரோ. இப்போ சொல்லுங்கள் ப்ரோ. ஒரு பொண்ணு வந்து ஒரு நாள் ஒரு பொண்ணு வந்து பேட்டை கட்டி தின்னுது. ஆனால் பக்கத்தில் இந்த பொண்ணுக்கு அது பிடிக்கல. அதனால அதோட கப்பு அது குடிக்கிற டெய்லி காஃபியில் ஒரு பாய்ச்சலை கழட்டு விட்டுது. அதுக்கப்புறம் அது பாலரினா கேப்புச்சினோ மாதிரி பாலரினா கேப்புச்சினோ அது பொண்ணுக்கு ரிவெஞ்ச் எடுக்குது. அதனால எல்லாரும் ராத்திரி கடுவு காட்டி வச்சுக்கோங்க. இந்த ரியல் ஸ்டோரியோடைய ஃபஸ்ட்டு பார்ட் தான் இது. செகண்ட் பார்ட் வேணும்னா ஒரு லைக்கு இல்லாடி ஒரு சப்ஸ்கிரைப் ஆச்சு வரணும். ஒரு சப்ஸ்கிரைப் ஆச்சு வரணும். ஓகே, இப்போ கதை முடிஞ்சிருச்சு. பார்த்துட்டு இருக்கவங்களாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ஆன் பண்ணிட்டு ஷேரை ஃபஸ்ட்டு பண்ணுங்க காய்ஸ். அது எனக்கு தேவை.